Hi friends, welcome to our Sadhanikalam YouTube channel. Good afternoon friends. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SBOவில் நிறைய நியூ அப்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் அப்டேஷன் பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு தான் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. இன்னையோட முடியுது, இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு. இதுக்கப்புறம் பேங்க் டீட்டெயில் நீங்கள் மாற்ற முடியாது. மாற்றணும்னா ஆஃப்டர் விட்ராவலுக்கு அப்புறம் உங்களுக்குலாம் பணம் வந்த பிறகு, அதுக்கப்புறம் பணம் வரலைன்னா அதுக்கப்புறம் யோசித்து என்ன பிரச்சனைங்கிறத ஓப்பன் பண்ணி பார்த்து மாற்றுவீங்களே, அப்போ தான் மாற்றிக்கலாம். அதுக்கெல்லாம் மாற்ற முடியாது. தயவு செஞ்சு இன்றைக்கே சீக்கிரமாக மாற்றிக்கிங்க. எல்லோரும் மாற்ற வேணாம், மிஸ்டேக் பண்ணியிருக்கவங்க மட்டும். சரியா? ஓகே, எப்படி பார்க்குறேன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களோட ஐடியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வியூ பேங்க் டீட்டெயில்ஸ் அப்படின்னு காட்டுந்துருக்கு இல்லையா, வியூ பேங்க் டீட்டெயில். இதுக்கு போனீங்கன்னா மேலே நகர்த்துங்க. இங்கே இருக்கு இல்லையா, உங்களோட அக்கௌண்ட் நம்பர், உங்களோட IFSC கோட், உங்களோட நேம் எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லை நான் என்னோட ஐடி தான், என்னோட நேம் தான், ஆனால் எங்கள் அப்பாவோடதோ எங்கள் அக்காவோடதோ அப்படி கொடுத்துருக்கேன் அப்படிங்கும்போது உங்கள் அப்பாவோட டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா உங்கள் அப்பா நேமு, உங்கள் அப்பாவோட அக்கௌண்ட் நம்பர் அப்படி தான் இருக்கணும். நேம் ப்ரொஃபைலில் உங்களோடது இருக்கும். யாரோட பேங்க் டீட்டெயில் கொடுத்தீங்களோ அவங்களோட நேம் தான் இருக்கணும், அவங்களோட பேன் கார்டு நம்பர் தான் இருக்கணும். சரியா? கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, கரெக்டாக கொடுங்க. இதில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, மிஸ்டேக் பண்ணாதவங்க ஓகே, கரெக்டாக கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறவங்க ஓகே. மிஸ்டேக் பண்ணினவங்க நான் நேமை தப்பாக கொடுத்துட்டேன், ப்ரொஃபைல் என்ன நேம் இருக்கோ அந்த நேமே கொடுத்துட்டேன், இல்லை பேன் கார்டு நேம் மிஸ்மேட்சாக இருந்தது அதனால் அப்படி கொடுத்துட்டேன் அப்படின்றவங்க எந்த ஒரியும் பண்ண வேணாம். அதுமாதிரி பேன் கார்டு நேமும் அக்கௌண்ட் நேமும் மாறி மாறி இருந்தாலும் உங்கள் அக்கௌண்ட்டில் என்ன நேம் இருக்கோ அதை மட்டும் கொடுங்க. சரியா? பேன் கார்டை கன்சிடர் பண்ண வேண்டாம். பேன் கார்டு நம்பர் தான் கேட்கும். நேம் மாறி இருந்தால் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போது மிஸ்டேக் ஏதாவது பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அப்டேட் பேங்க் டீட்டெயிலை கொடுங்க. இங்கே இருக்கு இல்லையா, அப்டேட் பேங்க் டீட்டெயில். இதில் போனீங்கன்னா உங்களுக்கு எம்டி ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இதில் நகர்த்துறீங்கன்னா ஓகே. இதில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா திருப்பி யாரோட கொண்டு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட ரீஎன்டர் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். இன்றைக்கி தான் கடைசி நாள். மறுபடியும் சொல்கிறேன், குயிக்காக பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு, உங்களோட டீம் மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. நெக்ஸ்ட்டு இப்போ அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆஃப்டர் விட்ராவலுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பணம் உங்களுக்கு இந்த இடத்துல விட்ராவல் ஹிஸ்ட்ரியில் சென்ட்னு காமிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டை சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேவா? இங்கே இருக்கு இல்லையா பெண்டிங்னு, இங்கே இடத்துல சென்டுன்னு வரும். சென்டுன்னு காமிச்சதுக்கு அப்புறம் வேறு யாரோட அக்கௌண்ட் நம்பர் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அக்கௌண்ட் எப்போ வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஆனால் இப்போ பண்ணாதீங்க. இது இன்றைக்கியோட கடைசியாக ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஆஃப்டர் விட்ராவலுக்கு அப்புறம் மாற்றிக்கலாம். இன்னும் ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ், தமிழில் யாரும் பேங்க் அக்கௌண்ட் டைப் பண்ணியிருக்கக்கூடாது. சரியா? அப்படி டைப் பண்ணியிருந்தீங்கன்னா அப்டேட் பேங்க் டீட்டெயிலில் போயிட்டு எரேஸ் பண்ணிவிட்டு புதுசாக இங்கிலீஷில் தான் டைப் பண்ணணும். இங்கிலீஷ் மட்டும்தான் மஸ்ட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு 3 ஐடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 3 ஐடிக்கு நான் ஒரே பேன் கார்டை, என்னோடய பேன் கார்டை யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரே பேங்க் அக்கௌண்ட்டு யூஸ் பண்ணக்கூடாது. சரியா? வேறு வேறு பேங்க் அக்கௌண்ட்டு தான் யூஸ் பண்ணணும். ஒரு ஐடிக்கு ஒரே ஒரு பேங்க் அக்கௌண்ட்டு தான். அது மாதிரி பேன் கார்டு 4 ஐடி 5 ஐடி வச்சுருக்கோம் கூட ஒரே பேன் கார்டை யூஸ் பண்ணிக்கலாம். யாரோட பேன் கார்டு கொடுக்குறீங்களோ அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை தான் கொடுக்கணும். ஓகேவா? கிளியரா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை கொண்டு போய் சேருங்க. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.